வணக்கம். இன்னைக்கு ஒரு சிம்பிளான எக் பேஜோ பண்ணலாமா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இன்னைக்கு வந்து நான் நாட்டுக்கோழி எக்ல தான் வந்து எக் பேஜோ செய்ய போகிறேன். எடுத்த கையோட ஃபர்ஸ்ட் 2 எக்கையும் குக் பண்ண விட்டுட்டேன். எக் வந்துட்டு குக் ஆகுற கேப்பில் நம்ம பேஜோக்கு தேவையான சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம். அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். அதனால வந்துட்டு இந்த ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். ஒன்று சின்ன வெங்காயம், இன்னொன்று வத்தல், அப்புறமா கொத்தமல்லி இலை. இப்போ ஒரு 6 சின்ன வெங்காயத்தை வந்து தோல் உரிச்சு வச்சுட்டு அது கூடவே 3 வத்தல் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டேன். தென் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வத்தல் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறமா அது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சட்னியை எக்குக்கு சென்டரில் பிளேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வச்சோம் அப்படின்னா எக் பேஜோ சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.